சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மே 10, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் கேள்வியை பாருங்க. நாட்டில் மத சிறுபான்மையினரின் பங்கு என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஷாமிகா ரவி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ரோகிணி ஆணையம், ஓபிசி பற்றி ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் குழு, ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்வதற்கான குழு. சஞ்சய் குமார் மிஸ்ரா சமீபத்திய காலங்களில் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஷாமிகா ரவி அவர்கள் தான் தற்பொழுது மத சிறுபான்மையினரின் பங்கு அப்படின்ற ஆய்வறிக்கையை வெளியிட்ட குழுவின் தலைவராக திகழ்றாங்க. ஸோ இந்த அறிக்கையை வெளியிட்டது பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு தான் வெளியிட்டிருக்காங்க. மத சிறுபான்மையினரின் பங்கு ஒரு குறுக்கு வெட்டு பகுப்பாய்வு 1950 2015 காலகட்டம் வரைக்கும் இந்த ஆய்வறிக்கையில் பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. அதோடைய தலைப்பையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ 65 ஆண்டு காலகட்டத்தில் இருந்த மத ரீதியான மக்கள் தொகை வேறுபாடுகளை நாம் இந்த ஆய்வறிக்கையில் பார்க்க போகிறோம். ஸோ இந்துக்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது 7.82% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் போன்ற சிறுபான்மையினரின் மக்கள் தொகை அப்படின்றது கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 43.15% இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை அப்படின்றது இந்த 65 ஆண்டு காலகட்டத்தில் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சேம் டைம் மைனாரிட்டி பீப்புள்ஸாக பார்க்கப்படக்கூடிய சமணர்கள் மற்றும் பார்சிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த 84% இருந்த 1950 இந்துக்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது 78.06% தற்பொழுது இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத சார்பு அரசுனா என்ன? மத சார்பின்மை கோட்பாடை எந்த அரசெல்லாம் பின்பற்றலையோ அதுதான் மத சார்பு அரசுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசே ஒரு மதத்தை அரசு மதமாக டிக்ளேர் பண்ணுவாங்க. உயர் பதவிகள் அப்படின்றது அந்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான், வாட்டிகன் போன்ற நாடுகள் மத சார்புடைய அரசு கொண்டது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். அதாவது மத சார்பின்மை, சமய சார்பின்மை என்ற சொல், செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நம்ம மத சிறுபான்மையினர் சார்ந்த ஒரு பகுப்பாய்வு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அதனால இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவில் பின்பற்றப்படும் டைஃபாய்டு நோய்க்கான பரிசோதனை முறை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வைடால் சோதனை அப்படின்றது தான் டைஃபாய்டு காய்ச்சல் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ எலிசா சோதனை அப்படின்றது HIV தாக்கம் இருக்கா ஒரு மனிதனுக்கு அப்படின்றதுக்கான சோதனை தான் எலிசா சோதனை. ஸோ வெஸ்டர்ன் பிளாட் சோதனை HIV உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. RT-PCR அப்படின்ற சோதனை கொரோனா டெஸ்ட்டுக்கு நாம எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ இப்போ ஏன்பா டைஃபாய்டுக்கான சோதனை, வைடால் சோதனை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, வைடால் டெஸ்ட் அதிகமாக இந்தியாவில் தோல்வி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிக ஆன்டியோ மைக்ரோபியல் எதிர்ப்பை ஏற்படுத்துது, பிளஸ் மனிதர்களுக்கு பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துது இந்த வைடால் சோதனை தோல்வினால அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஸோ டைஃபாய்டு காய்ச்சல் அப்படின்றது சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா மூலமாக உருவாகிறது. ஸோ அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீரை நாம் பருகுவதன் மூலமாக இந்த டைஃபாய்டு காய்ச்சல் அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்னு இதற்கு அழகா இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அதான் குடல் காய்ச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ WHO சொல்றாங்க வைடால் சோதனை பல்வேறு காரணிகள் மூலமாக தோல்வி அடையுது. ஸோ அதை நாம நம்ப வேணாம் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், டைஃபாய்டு அப்படின்றத புக்கில் இருந்து பார்க்குறோம். 1 முதல் 15 வயதுள்ள குழந்தைகளுக்கு மேக்சிமம் இந்த நோய் அப்படின்றது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்திற்கு 25 லட்சம் மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. சால்மோனெல்லா டைஃபி அப்படின்றது தான் காசிங் பாக்டீரியாவாக பார்க்கப்படுகிறது. ஸோ கழிவுகள் கலக்கப்பட்ட நீர், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது இந்த நோய்க்கான அறிகுறி நம்ம மேல் தென்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எந்த நோய்க்கு என்ன டெஸ்ட் அப்படின்றத பார்க்குறோம். அதில் நாம் இப்போ என்ன படிச்சிருக்கோம்
அப்படின்னா டைஃபாய்டு ஃபீவர் ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஸோ விடால் டெஸ்ட் அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லெப்ரோசிக்கு என்ன, டியூபர்குலோசிஸ்க்கு என்ன, டைபாட்டிஸ்க்கு என்ன, டயாபெட்டிஸ்க்கு என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், இந்தியாவில் பறவை காய்ச்சல் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்புள்ள உணவுப் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்பொழுது ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உணவுப் பொருளை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து இப்போ ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு உணவகங்களுக்கும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அந்த உணவு தான் சிக்கன் சவர்மா அப்படின்ற உணவு. ஓகேங்களா? ஸோ இந்த உணவை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பறவை காய்ச்சல் அப்படின்றது அதிகமாக பரவுவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கோபி மஞ்சூரியன், பஞ்சு மிட்டாயில் ரோடோமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தடையே பண்ணாங்க சமீபத்திய காலங்களில். அதே மாதிரி கால்சியம் கார்பைடு, எத்திலின் வாயுக்களை வச்சு பழத்தை பழுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை இதையும் அறிவுறுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்படுது. ஸோ சிக்கன் சவர்மா அப்படின்றத கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா கேரளா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் பறவை காய்ச்சல் அதிகமாகவே பரவிட்டு இருக்கு. ஸோ சிக்கன் சவர்மா அப்படின்றது ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த உணவில் ஷிகல்லா, சால்மோனல்லா போன்ற பாக்டீரியா தொற்றுக்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாக்டீரியா தொற்றுக்கள் மூலமாக பறவை காய்ச்சல் அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஒவ்வொரு மனிதருக்கா பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஷிகல்லா, சால்மோனல்லா அப்படின்றது இந்த ஷவர்மா உணவுகளை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் இப்போ சொல்றாங்க அப்படின்னா தட்பவெப்பநிலை மாற்றம், திடீர் மழை பெய்யுதுல, ஸோ அதனால இந்த உணவத்தெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வழிகாட்டுதல், முறையாக இறைச்சியை வேக வைக்கணும், உடனடியாக மயோனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தொட்டு சாப்பிடுவாங்களா, ஸோ அதை வந்து இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கணும், நாளடைந்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1 மூலமாக தான் பறவை காய்ச்சல் அப்படின்றது பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம படித்தோமே ஷிகல்லா அப்படின்றதுலாம் அந்த ஷவர்மா உணவுல பாக்டீரியா தொற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1996 தோன்றியது தெற்கு சீனால ஹாங்காங் அப்படின்ற இடத்துல. ஸோ அதிகமாக வளர்ப்பு கோழி பண்ணைகளை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவை காய்ச்சல் பரவக்கூடிய நோய் காரணி. ஸோ 1997 தான் மனிதனுக்கு தென்பட்டிருக்கு. ஸோ 2003 இதோடைய வெளிப்பாடு ரொம்பவே நல்லா அறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரஸ் தான் வந்து போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து, தமிழ்நாட்டில் முதல் முறையாக தனியார் மருத்துவமனையில் பேஸ்மேக்கர் பொருத்தத்திற்கு எந்த நலத்திட்டத்தை பயன்படுத்தியுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேஸ்மேக்கர் சர்ஜரி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் விலை உயர்ந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நலத்திட்டத்தின் வாயிலாக தனியார் மருத்துவமனையில் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க, முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றதும் மருத்துவ காப்பீடு திட்டம் தான். அது மத்திய அரசு கொண்டு வந்தது. 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடாக கொடுப்பாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்றது தொற்றா நோய்கள் இருக்குல்ல, இணை நோய்கள் மக்களிடையே கம்மி பண்ணுவதற்காக கொண்டு வந்தாங்க. டயாபெட்டிஸ், பிளட் சுகர், அதுக்கப்புறம் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் மக்களிடையே குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்மை காக்கும் 48 மணி நேர திட்டம் அப்படின்றது ஆக்சிடென்ட் ஆன பர்சனாலிட்டிஸ்க்கு 48 ஹார்ஸ் கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹார்ஸில் நடக்கக்கூடிய சிகிச்சைகளுக்கான செலவு அரசாங்கங்களே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் தற்பொழுது முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் ஒரு தனியார் மருத்துவமனை பேஸ்மேக்கர் சர்ஜரியை ஒருவருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ பயனாளி அப்படின்றவர் ஒரு தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த மருத்துவமனையில் அப்படின்னா ராமச்சந்திரா சென்னை மருத்துவமனையில் பண்ணியிருக்காங்க. 6 லட்சம் முதல் 9 லட்சம் வரைக்கும் இந்த பேஸ்மேக்கர் சர்ஜரிக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேஸ்மேக்கர் பணி அப்படின்ற பேஸ்மேக்கர் அப்படின்றது இதயத்துக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு கருவி. ஸோ இதய துடிப்பை சீராக இயக்குவதற்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாகத்தானே இந்த ஆபரேஷன்ஸ் நடத்தப்பட்டது. ஸோ இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது 2011-12ஆம் ஆண்டில். ஸோ யாரெல்லாம் பயனாளிகளாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் 72,000க்கும் கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக பயனாளிகளாக மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, 2024 கேட்கப்பட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அப்போலோ மருத்துவமனை. ஸோ சில நேரங்களில் தனியார் மருத்துவமனைகள் சார்ந்தும் கேள்விகள் கேட்கிறாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் தற்பொழுது தடை செய்யப்பட்ட நாய் இனத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துறாங்க. ராட் வைலர் அப்படின்றது தடை செஞ்சிருக்காங்க. இந்த நாயை மட்டும் இல்லை, 23 வகையான நாய்களை தமிழ்நாட்டில் தடை செஞ்சிருக்காங்க. ஸோ மூதோல் அப்படின்றது கர்நாடகாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு நாய்.
இந்த நாயை தான் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதமர் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு படையில வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. சிப்பிப்பாறை ராஜபாளையம் அப்படின்றது தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட நாய் இனங்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு என்ன அப்படின்னா 23 வகையான நாய் இனங்களுக்கு தடை விதிச்சிருக்கோம். ஸோ என்னெல்லாம் நாங்கள் கண்காணிக்க போகிறோம், ரெகுலேட் பண்ண போகிறோம், தடை பண்ண போகிறோம் அப்படின்னா இறக்குமதி செய்வது தடை, இனப்பெருக்கம் அப்படின்றத தடை பண்ணணும், விற்பனை செய்வதையும் தடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உடனடியாக செய்ய வேண்டியவை ஆண் பெண் கருத்தடை அறுவை சிகிச்சை அந்த நாய் இனங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 23 வகையான நாய் இனங்களை பரிந்துரைத்தது யார் அப்படின்னா மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பால்வள அமைச்சகம் கடந்த மாசமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை தமிழக அரசு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட இனங்கள் அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டு இனங்கள் தான் அதிகமாக இருக்கு. ஸோ ஆக்ரோஷமானவை மற்றும் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய 23 வகையான நாய் இனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, இந்தியா பொதுவாகவே பல்வகைத்தன்மை கொண்ட நாடாக பார்க்கப்படுகிறது. ஸோ உலக நிலப்பரப்புல 2.4% நாம வச்சிருக்கோம். 7.8% பதியப்பட்ட சுற்றினங்கள் இந்தியாவில் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல தாவர சுற்றினங்கள் 45,000க்கும் மேற்பட்டது, 91,000க்கும் மேற்பட்ட விலங்கு சுற்றினங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உலக அளவில் கண்டறியப்பட்ட உயிரியல் பல்வகைத்தன்மை கொண்ட மிக முக்கிய 34 இடங்கள்ல 4 இடங்கள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 இடங்கள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் 126வது மலர் கண்காட்சி எங்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலகிரியில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு தெரியுங்களா. ஸோ மதுரை சர்வதேச நாய்கள் கண்காட்சி அப்படிங்கிறது நடைபெற்றது. ஓசூர்ல என்ன இருக்கு, பூக்கள் ஏற்றுமதி மண்டலமே இருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போலீஸ் ப்ரோ திட்டம், போலீஸ் அக்கா திட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு, கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நீலகிரியில 126வது மலர் கண்காட்சி அப்படின்றது நடைபெற தொடங்கி இருக்கு. ஸோ உதகை தாவரவியல் பூங்கா தான் தொடங்கப்பட்ட இடம். ஓகேங்களா. 35 அடி உயரம் 44 அடி அகலம் கொண்ட ஒரு முகப்பு பகுதியை அமைச்சிருக்காங்க. காட்சி அமைப்பு உதகை மலை ரயில் குகை வண்டி அப்படின்றதெல்லாம் பூக்கள்லேயே காட்சிப்படுத்தியிருக்காங்க. 72 இனங்கள், 388 வகை, அப்புறம் 35,000 மலர் தொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடங்கி வச்சது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சார் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. கூடுதலாக தொடங்கப்பட்டவை 19வது ரோஜா கண்காட்சியும் நீலகிரியில் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள மலரியல் மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசூர், சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மலை பிரதேச மண்டலம். மொத்தம் எத்தனை மண்டலங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 7 மண்டலங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், முதல்ல உலகத்திலேயே பொருட்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா லண்டன்ல தான் நடைபெற்றிருக்கு 1851 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஆபரேஷன் பாம்பி பக்கெட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா காட்டுத்தீ அணைப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் பாம்பி பக்கெட். எங்க தொடங்கினாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல தொடங்கினாங்க. ஸோ ஆபரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்றது தீவிரவாத எதிர்ப்புக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆபரேஷன் ரைனோ அப்படின்றதும் தீவிரவாத எதிர்ப்புக்கு. ஸோ இந்தியர்களை மீட்பதற்கு ஆபரேஷன் இந்திராவதி சமீபத்திய காலங்களில் பண்ணாங்க. வனவிலங்கு பாதுகாப்புக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ப்ராஜெக்ட் டைகர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சீ டர்ட்டில், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆபரேஷன் பம்பி பக்கெட் அப்படின்றது இந்திய வான்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. உத்தரகண்ட் மாநிலத்தில் MI-17V5 அப்படின்ற ஹெலிகாப்டர் பயன்படுத்துறாங்க. 40 இடங்கள்ல காட்டுத்தீ பதிவாகி இருக்கு உத்தரகண்ட்ல மே 8. ஸோ அதனால ஆபரேஷன் பம்பி பக்கெட் அப்படின்றத முன்னெடுத்திருக்காங்க. 46,600 லிட்டர் நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பிருல் லாவோ பைசோ பாவோ அப்படின்ற பிரச்சாரத்தையும் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகண்ட்ல மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொடங்கியிருக்காங்க. இந்த பைன் ட்ரீயோட இலைகள் சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தா பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதன் மூலமாகவும் காட்டுத்தீ ஏற்படுதுல அதனால. ஸோ உத்தரகண்ட்ல இந்த காடுகளை அப்போவே 1970s காலகட்டத்திலேயே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அதுதான் சிப்கோ இயக்கம். ஸோ 1973 அகிம்சை வழியில பெண்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர்களா இருந்திருப்பாரு. ஸோ சமௌலி அப்படின்ற இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ மரங்களை அழிக்கக்கூடாது, சிப்கோனாலே தழுவுதல், மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் மரங்களை தழுவி போராடி இருக்காங்க. 1980 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மரங்கள்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவையும் கொடுத்தாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாப்பதுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியுங்களா. 2024ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான ஒரே பத்ம பூஷன் விருதாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் அப்படின்னு தெரியணும். ஸோ தற்பொழுது இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இவங்களுக்கு பதிலாக இவங்களுடைய மனைவி கிட்ட அந்த விருதை கொடுத்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பத்ம சுப்பிரமணியம், வைஜெயந்தி மாலா அப்படின்றவங்க பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வானவங்க. வடிவேல் கோபால் அப்படின்றவங்க பத்மஸ்ரீ விருதுக்கு 2023 தேர்வானவங்க. ஓகேங்களா. ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் 2024 ஒரே பத்மபூஷன் விருதாளர் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னா விஜயகாந்த் அப்படின்னு தெரியணும். ஸோ
மொத்த விருதாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து 7 நபர்கள் அப்படின்னு தெரியணும். ஸோ நடைபெற்றவை நடிகர் விஜயகாந்தின் விருதை அவரது மனைவி பிரேமலதாவிடம் இந்திய குடியரசுத் தலைவர் வழங்கினாங்க. ஸோ ஜனவரி 26 குடியரசு தினத்தப்போவே 132 நபர்களுக்கு பத்ம விருது அப்படின்றது அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பத்ம விபூஷன் அப்படின்றது 5 நபர்களுக்கும், ஆந்திராவை சார்ந்த 2 நபர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த 2 நபர்கள், அப்புறம் இன்னொரு மாநிலம், எந்த மாநிலம் அப்படின்றது சொல்லுங்க. மொத்தம் 5 நபர்களுக்கு தான் பத்ம விபூஷன் அப்படின்னு சொன்னாங்க. பத்ம பூஷன் அப்படின்றது 17 நபர்களுக்கும், பத்மஸ்ரீ அப்படின்றது 110 நபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில இருந்து மொத்தமாக பத்ம விருதுக்கு 7 நபர்கள் தேர்வானாங்க. ஸோ இந்த விழா, விருது வழங்கக்கூடிய விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. ஸோ ஏற்கனவே ஒரு சிலருக்கு கடந்த மாதம் விருதுகள் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது 2 பத்ம விபூஷனும் 9 பத்ம பூஷனும் 56 பத்மஸ்ரீ விருதுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் மூலமாக. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பண்டிட் ரவிசங்கர், எம்.எஸ். சுப்புலட்சுமி, சத்யஜித் ராய் இவங்கெல்லாம் எதனுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்தியாவில் மிகப்பெரிய விருதாக பார்க்கப்படக்கூடிய பாரத் ரத்னா விருதை பெற்றவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா அப்படின்றது கோவாவில் நடைபெற இருக்கு நவம்பர் 20 இருந்து 28 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ சாகர் நோக்கத்தை செயல்படுத்தும் நாடு இந்தியா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மால்தீவ்ஸை சார்ந்த முசாமீர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ சாகர் நோக்கம்னா என்ன? சாகர் நோக்கம்னா செக்யூரிட்டி அண்ட் growth இன் ஆல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு, வளர்ச்சி எல்லா பகுதிகளிலும் நிகழணும் அப்படின்றது இந்தியாவுடைய நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை எப்பயுமே இந்தியா செயல்படுத்துவாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, முசாஃபீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2ஆம் ஆண்டு உலகப்போர் வெற்றி பெற்ற தினம் மே 9 ரஷ்யாவுடைய பெண் படை அப்படின்றது கொண்டாடி இருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்றது வெறும் கண்களாலேயே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற டிக்ளரேஷன்ஸ் யாரு கொடுத்தா அப்படின்னா, நாசா கொடுத்தாங்க. நேற்று அதே மாதிரி சென்னையில வெறும் கண்ணால் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போ போர் நடந்தது? 2022 அப்படின்னு தெரியணும். ஸோ அடுத்த விஷயம், இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா கலந்து கொள்ளும் டைமண்ட் லீக் தடகள போட்டி எங்கு நடைபெற உள்ளது? தோஹாவில் நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியணும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். மத சிறுபான்மையினரின் பங்கு தொடர்பான ஆய்வறிக்கை அப்படின்றது வெளியிட்டாங்க. ஸோ இதற்கு யாரு தலைமை வகிச்சாங்க அந்த குழுவுக்கு அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. ஸோ டைஃபாய்டு சோதனை அப்படின்றது, விடால் டெஸ்ட் அப்படின்றது நிறைய தோல்வி வருது அப்படின்னு விஷயம் பார்த்தோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பறவை காய்ச்சல் அப்படின்றது ஆந்திரா, கேரளாவில் அதிகமாக பரவுது. ஸோ இப்போ தட்பவெப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் உணவாகிய ஷவர்மா உணவை கண்காணிக்கணும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பேஸ் மேக்கர் பொருத்தக்கூடிய சிகிச்சை முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட நாயினங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 23 வகையான நாயினங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. 126வது மலர் கண்காட்சி அப்படின்றது நீலகிரியில் தொடங்கியிருக்காங்க. ஆபரேஷன் பாம்பி பாக்கெட் அப்படின்றது உத்தரகாண்ட்ல காட்டு தீக்கு எதிராக தொடங்கப்பட்டது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக. விஜயகாந்த் அவர்கள் ஒரே நபர், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரே நபர் பத்ம பூஷன் விருதை 2024 பெறாங்க. சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்றது வெறும் கண்களாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா கலந்துக்கிறாங்க. ஸோ தோஹால நடைபெறுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கான தலைப்புகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.